ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி நான் வாங்கிட்டேன். ஸோ இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கலைச்சொற்கள்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது குரூப் 4க்கான உள்ள கண்டென்ட்டு தானா? ஏன்னா சிலபஸில் வந்து இதுக்கு ஒரு 10 கொஷின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இருக்குது. இதில் இவ்வளோதையும் படிக்கணுமா? இது குரூப் 4க்கு தானா இல்லை குரூப் 2க்கும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்களா சிலபஸ் வைஸ்? அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன் இதை படிக்கிறதுக்காக, ஓகேங்களா? பட் கிட்டத்தட்ட 80 பேஜஸ் கிட்டத்தட்ட அப்படிங்களா. கலைச்சொற்கள்னு சொல்லி 10 மார்க் கொடுத்துருக்காங்க. 105லேருந்து 187 கிட்டத்தட்ட பேஜஸ் வரைக்கும் இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எனக்கு டவுட்டாக இருக்குது. இவ்வளோதையும் படிக்கணுமா இல்லை புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் மட்டும் நம்ம படித்தா போதுமா அப்படிங்கிறத யாராவது தெரிஞ்சவங்க மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி தான் இந்த புக்கு எனக்கு வந்துச்சு. இதோட இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கண்டென்ட் வைஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் எடுத்தோடனே சும்மா பேஜஸ் வந்து இது பண்ணி நான் ஆல்ரெடி நான் தமிழ்லாம் புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக தான் எடுத்தேன், ஓகேங்களா? ஸோ இதோட ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ எனக்கு இந்த டவுட்டை மட்டும் கொஞ்சம் யாராவது கிளியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? இது இவ்வளோதும் படிக்கணுமா இல்லை இவ்வளோதும் புக் ஓரியன்ட் கண்டென்ட்டில் இருக்கா? நான் படித்த வரைக்கும் இந்த மாதிரி இல்லை. இவ்வளோதும் இல்லை கொடுத்துருக்காங்க சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில். கொஞ்சம் யாராவது தெளிவுபடுத்துங்க. ஓகே, பாய்.